திரு விடியல் சேகர், அதிமுக பாஜக இடையே ஒரு சமாதான முயற்சி நடக்குது, அதை முன்னெடுக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற செய்திகள்லாம் கடந்த 2-3 நாட்களா அதிகம் வந்துகிட்டே இருக்கு. அது உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கா? அது தவறான புரிதல் என்று கருதுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை, தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை பொறுத்தவரை, தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு வலிமையான ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே, நட்படிப்படையிலே அரசியல் தலைவர்களை, கூட்டணி தலைவரை சந்தித்து வந்திருக்கிறார்கள். முதலிலே கடந்த வாரத்திலே டெல்லியிலே இருக்கிற அகில இந்திய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து பேசினார்கள். எங்கள் கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை 2 நாட்கள் சென்னையிலே சந்தித்து பேசினார்கள். இப்படி அது கூட்டணியான பேச்சுவார்த்தை அல்ல, கூட்டணியை தாண்டி ஒரு நட்படிப்பையான பேச்சுவார்த்தை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு சிந்தனை, தமிழகத்திலே இன்றைய சூழ்நிலையிலே ஒரு வலிமையான பாரதம் அமைக்கப்பட வேண்டும், ஒரு நிலையான ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஒரு முயற்சியை, ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே தலைவர் வாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இன்றைக்கு 8 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து 8 மண்டல அளவிலே தொண்டர்களை சந்திக்கிற நிகழ்ச்சி, மாவட்ட தலைவர்களும் மாநில ஆலோசனை செய்கிற நிகழ்ச்சி, கடந்த மாதத்திலே மாணவர் அணியுடைய நிர்வாகிகள் கூட்டம், அதைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய கூட்டம், கருத்தரங்கம், இனி வருகிற 3ஆம் தேதி மாநில அளவிலே நாடாளுமன்ற தேர்தலிலே பணியாற்றுவதற்காக பேச்சாளர்களை, கட்சியுடைய பேச்சாளருடைய பயிற்சி முகாமை திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகிற 18ஆம் தேதி கோவையில் திரு விடியல் சேகர், நான் உடைச்சு கேட்கிறேன், நீங்க பாஜக அதிமுக கூட்டணி அமையணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாஜக அல்லாத அதிமுக கூட்டணி அமையணும், அது வலுவான கூட்டணி அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். ஏனென்று கேட்டால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இல்ல அந்த சப்ஜெக்ட் வேற. நீங்க பிரச்சாரம், உங்களுடைய கருத்து விமர்சனம் நான் கேட்கல திரு விடியல் சேகர், நான் கூட்டணி தொடர்பா தான் நான் கேட்கிறேன். நீங்க திமுக விமர்சிங்க, அது வேற ஒரு தலைப்பு. நீங்க இப்ப எந்த கூட்டணியில இருக்க விரும்புறீங்க, இல்ல எந்த கூட்டணியை அமைக்க விரும்புறீங்க, அவ்வளவுதான். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தலைவர் மூப்பனாருடைய தாரக மந்திரம் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்று தலைவர் மூப்பனார்கள் சொன்னார்கள். அந்த வலிமையான பாரதத்தை கட்டமைக்க இன்றைக்கு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்படுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளை அறிவிப்பதற்காக வருகிற 12ஆம் தேதி சென்னையிலே மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளுடைய மாநில செயற்குழு கூட்டத்தை தலைவர் வாசன் தலைவர் நடக்கிறது. அதிலே ஒரு முடிவெடுத்து அந்த அடிப்படையிலே யாரோடு கூட்டணி செய்வது என்கின்ற அடிப்படையிலே அந்த முடிவு எடுப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே இந்தியாவிலே ஒரு வலிமையான பிரதமர் வர வேண்டும், வளமான தமிழகத்துக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சியாக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே இருக்கிற அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கண்டுபிடிக்காமல் எதை எடுத்தாலும் எதிர்ப்பது என்று போட்டு தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்களை, நல்ல பணிகளை எல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஒரு சுமூகமான உறவை கையில் எடுக்கிற அமைப்புக்கு, ஆட்சிக்கு, அதிகாரத்துக்கு வருகிற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 39 வலிமையான பிரதமர் தேவைன்னு சொல்றீங்க. வலிமையான பிரதமர் பாஜக முன்னெடுக்கக்கூடிய ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தை நீங்களும் சொல்றீங்க. அப்ப பாஜகவோட இணைறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த முழக்கத்துக்கெல்லாம் ஒரு விடுவி காலமாக வருகிற 12ஆம் தேதி செயற்குழு முடிவெடுப்போம். இன்றைக்கு 38 உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து தமிழகத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையில் அனுப்பினார்கள். இன்றைக்கு காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. காவிரியில மேகதூதலை அணை கட்டுகிற பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுப்பதற்கு இன்றைக்கு காங்கிரஸோடு உறவு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முயற்சியை முன்னெடுத்து வரவில்லை. கடந்த முறை 38 நாடாளுமன்ற பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பணிகளை, மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை, தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய தவறிவிட்டது. அரசியல் காரணங்களுக்காக ஒன்றிய அரசா மத்திய அரசா என்கின்ற கோரிக்கை நமக்கு முக்கியம் அல்ல. தமிழகத்துக்கு வளர்ச்சி முக்கியம், தமிழக மக்களுக்கு நலன் முக்கியம். மத்தியில் இருந்து நிறைய நிதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளை செய்வதை விட்டுவிட்டு
அரசியலை மதவாதம் என்கின்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்டு இந்த மதவாதத்துக்கு முதலிலே சிவக்கம்பளம் விதித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் மறந்துவிட்டு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லி ஓட்டு கேட்டார்கள். மதவாதத்துக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சாங்கன்னா யார சொல்றீங்க? மதவாதத்துக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சாங்கன்னா பாஜக சொல்றீங்களா? யார சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அத கேட்கல. மதவாதத்துக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது திமுக தான் சொல்றீங்கல்ல. அப்ப மதவாதம்ங்கிறது எது? நீங்க சொல்ற மதவாதம்ங்கிறது எது? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிற இன்றைக்கு சொல்லுகிற மதவாதத்துக்கு அன்றைய பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விதித்தது திமுக. அதுல கூட்டணியில் இருந்தார் அதாவது மாநில உரிமைகளை பெற்று கூட்டணியில் இருந்தோம். தமிழக மக்கள் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இருந்தோம். அண்ணன் கோபநாத் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, அந்த கூட்டணியில் இருந்தோம். அன்றைக்கு லங்கை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எதிர்த்து குரல் கொடுத்தோம். டெல்லிக்கு கேட்கவில்லை. காவிரி உரிமை போகிறது என்று கேட்டோம். அதை அந்த டெல்லிக்கு கேட்கவில்லை. அன்றைக்கு நாங்கள் யார் தலைமையிலே காங்கிரஸ் இயக்கத்தோடு இணைந்திருந்தோம். எங்கள் இயக்கத்தோடு பிரச்சனை நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நீங்களும் காங்கிரஸோட தானே இருந்தீங்க. வழியின்றி இருந்தோம். உணர்வுகளை வெளிப்படுத்தினோம். அதை கேட்கவில்லை. அன்றைய காங்கிரஸ் தலைமை கேட்கவில்லை. எனவே வேறு வழியின்றி தமிழக நலன் காக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் உருவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மீறி வாசன் அவர்கள் பிரதமரை சந்தித்துவிட்டு கொண்டே வந்தோம். தலைவர் வாசன் அவர்களை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வளமான தமிழகமும் வலிமையான பாரதம் படைக்க வேண்டிய அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை வருகிற 12 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு முடிவெடுக்கும். தலைவர் வாசன் அவன் போன்ற ஒரு நேர்மையான தலைவர் தமிழகத்துக்கு, தமிழக நலனுக்கு டெல்லியிலே போராடி வாங்கி தருவதற்கு ஒரு நல்ல அரசியல் பாதையை, நாடாளுமன்ற தேர்தல் பாதையை அடையாளம் காட்டுவார்கள். நன்றி திரு கோபண்ணா. திமுக கூட்டணி ஏறக்குறைய தொகுதி பங்கீடு வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் அங்கிருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. குறிப்பா காங்கிரஸுக்கான இட எண்ணிக்கையிலாம் கூட நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது எஃகு கோட்டை போல் உறுதியாக இருக்கிறது. இது இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2003 காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற என்னுடைய நூலை வெளியிட்ட போது கலைஞர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோ பாலகிருஷ்ணன், EVK இளங்கோவன், சிதம்பரம் போன்றவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க, கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னு. உங்கள் கோரிக்கையை நான் காலப்போக்கில் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், விரைவில் நல்ல முடிவை எடுப்பேன்னு சொல்லி 2 நாளில் 3 நாளில் அன்றைக்கி TR பாலுவும் R ராஜாவும் அமைச்சரவை விட்டு வெளியேறி, பிறகு 2004 தேர்தலில் சோனியா காந்தி தலைமையில் தியாக திருவிளக்கே வருக, நல்லாட்சி அமைத்திடுக என்று சொல்லி பேசி அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். 2004 மக்களவை தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 மக்களவை தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 ஒரு தேர்தல் தவிர 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அடுத்து 2024 மக்களவை தேர்தலிலும் நாங்கள் கூட்டணியோடு இருப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி. 2003 சொல்றீங்களே, 2014 என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன சண்டை நடந்தது? நான் என்ன சொல்றேன்,